வணக்கம். எம்ஜிஆர் வரலாறு. இவர் இலங்கையிலுள்ள கண்டிக்கு அருகே நவலப்பிட்டி என்னும் ஊரில் கோபாலமேனன் சத்யபாமா என்பவர்களுக்கு 5வது மகனாக பிறந்தார். இவர் பெற்றோர்கள் பாலக்காடு மாவட்டத்தைச் சேர்ந்த நாயர்களாக இருந்தனர். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கேரளாவில் குடியேறிய மூதாதையர்கள் நாயர்களாக மாறினர். காந்தி கொள்கையால் தாக்கம் பெற்ற இவர் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். 1936ஆம் ஆண்டு வெளிவந்த சதி லீலாவதி என்ற திரைப்படத்தில் துணை வேடத்தில் அறிமுகமானார். 1940ஆம் ஆண்டு இவர் முன்னணி பாத்திரங்களில் பட்டம் பெற்றார். இவர் ஒரு அதிரடி நாயகனாக பிரபலமானார். 1953இல் சி.என். அண்ணாதுரையால் திமுகவுக்கு ஈர்க்கப்பட்டு திமுகவில் சேர்ந்தார். இவர் ஒரு திரைப்பட நட்சத்திரமாக தனது புகழை பயன்படுத்தி அரசியல் அடித்தளத்தை உருவாக்கினார். சி.என். அண்ணாதுரை தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினரானார். திமுகவில் ஒரு முக்கிய குரல் கொடுக்கும் உறுப்பினரானார். தமிழ்நாட்டை புரட்டி போட்ட திராவிட இயக்கத்துக்கு கவர்ச்சி சேர்த்தார். 1962இல் மாநில சட்ட மேலவை உறுப்பினரானார். 50வது வயதில் 1967இல் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1972இல் அண்ணாதுரை இறந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகிவிட்டார். தனது சொந்த கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு 1977இல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் வெற்றி பெற்றது. இந்தியாவிலேயே முதல்வராக ஆன முதல் திரைப்பட நடிகர் இவராவார். 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 24 அன்று இவர் காலமானார். மரணத்திற்கு பிறகு இந்தியாவின் உயரிய விருதான பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது.